வணக்கம் மக்களே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்னை ஃப்ளட். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுக்கு இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யாமல் அரசாங்கம் இருக்கிறதுக்கு லஞ்சம் மக்களை கொடுக்குற மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் ஒரு வேலை செய்கிறதுக்கு மக்கள் கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் வேலை செய்யாமல் இருக்கிறத மறைக்கிறதுக்கு மக்களுக்கே லஞ்சம் கொடுக்குறது அந்த 6000 ரூபா. இப்போ சென்னையில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த குடும்பத்துக்கு 6000 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்க அந்த பணத்தை வச்சு கார்பரேஷனுக்கு இதே பணத்தை கொடுத்துருந்து அவங்க ஒழுங்காக இந்த காவா அமைக்கிற திட்டத்தெல்லாம் முறையே பார்த்துருந்தாங்கன்னா, போன 2015 நடந்த வெள்ளப்பெருக்கப்போ இந்த முடிவெல்லாம் எடுத்து நீட்டாக காவாலாம் அமைச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த 6000 ரூபா கொடுக்க வேண்டிய தேவை இருந்துட்டு அதை ஒழுங்காக பண்ணாமல் இப்போ சேதம் விளைவிச்சதுக்கப்புறம் குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுக்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்குது? சென்னையில் காவா பணி நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது ப்ராப்பராக 5 வருஷமாக முடிக்க முடியாத அந்த காவா பணியை கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுல்ல. இன்னொன்று, ஏரி மேலே வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லி இட ஆக்கிரமிப்புன்னு சொல்லி மக்கள் மேலேயே பழியை தூக்கி போடுறாங்க. ஏரி மேலே அவங்க வீடு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறது இந்த கவர்மெண்ட்டு தானே. அப்பயே இந்த இடம் ஏரியில் வருது, இதில் வீடு கட்டாதீங்கன்னு அவங்க பர்மிஷன் கொடுக்கறதுனா அவங்க எதுக்கு வீடை கட்ட போகிறாங்க? அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அதை வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் கண்டுக்கிறோமா? பர்மிஷன் இல்லாமல் அந்த ஏரியாவுக்கு கரண்ட் சப்ளை, வாட்டர் சப்ளை இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க? அப்போ அவங்க வீடு கட்டலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தானே அங்கே வீடு கட்ட முடியுது. அப்புறம் இந்த கவர்மெண்ட் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்குது. மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது. இந்த அரசு அதிகாரிகள் அப்பயே பார்த்து அதை திருத்தி இருந்தாங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்காதுல்ல. நடந்த பேரழிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சது.